அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படிங்கிறவங்க பார்க்க போகிறோம். இவங்க எங்கே பிறக்கிறாங்கன்னா ஹல்வான் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாங்க, மதீனாவில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் உமர் அலியல்லாஹு இரவு ஒரு நாள் எல்லார் வீட்லேயும் முற்றுகையிடறதுக்காக போகிறாங்க. இப்போ போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண்மணி ஒரு அம்மா, ஒரு தாயும் ஒரு பொண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா பால் கறந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாய் பாலில் தண்ணீரை கலக்க போகிறாங்க. அதை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, பாலில் தண்ணி கலக்கக்கூடாதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தாய் சொல்கிறாங்க, இங்கே தான் கலிஃபாவே இல்லையே, அப்படியே நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே கலிஃபா தான் இல்லை, ஆனால் அல்லாஹ் இருக்கான், அவனுக்கு அஞ்சிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு உமர் அலியல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, அசீஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசிம் அவங்களோட மகன் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஒரு பெண். அந்த பெண்ணை பாருங்க, ஒரு புனிதமான அப்படி ஒரு நேர்மையான பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்தில் இவங்களோட தந்தை எகிப்தில் ஆளுநராக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்துல்லா இப்னு உமர் அலியானு அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வி கற்கிறதுக்காக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க போய் மதீனாவில் விடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வர அறிஞர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட இருந்து நிறைய படிப்பினை கற்றுட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கல்வியில் சிறந்து விளங்குனாங்க. இவங்களோட மனைவி பேர் ஃபாத்திமா. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபாத்திமா அவங்க அப்துல் அசீஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இப்படி ஒரு நாள் பெருநாள் வருது, அதுக்காக அவங்க கேட்குறாங்க. பெருநாள் வந்துருச்சு, பிள்ளைங்கள்லாம் புது துணி கேட்குறாங்க, வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னிடம் பணம் இல்லையே, நான் எப்படி வாங்குறதுன்னு கேட்கும்போது ஃபாத்திமா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட சம்பளத்துலேருந்து ஒரு வாரம் சம்பளத்தை முன்பணமாக வாங்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வாங்க மாட்டேன், ஏன்னா நான் இன்னைக்கு இருக்கேன், இன்னைக்கு நான் பதவியில் இருக்கேன், நாளைக்கு இருப்பேன்னா எனக்கு உயிரோடு இருப்பேனானே தெரியாத போது நான் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுருப்போம். ஆனால் அவங்க அந்த இடத்துல கூட வாங்கக்கூடாது, நம்ம நாளைக்கு அந்த இடத்துல நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுறது, அது நம்ம மேலே தான் எல்லா கேள்வி கண்டு கேட்பான்னு அவங்க இந்த இடத்துல அவங்க பயப்படுறாங்க பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், ஆனால் இந்த மறுமையில் நம்ம ஒரு சொட்டு கூட நரகத்தோட புகையை நம்ம முகத்து கூட பார்க்கக்கூடாது, அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப அவங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உறவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்பிளை கையிலே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அதோட வாசனையும் சுவையும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்கும் போலயே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு உடனே அதை அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க. அப்போ ஒரு மனிதர் கேட்குறாங்க, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இல்லை இது எனக்கு வேணாம் ரசூல். அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க, ரசூல்லாவே அன்பளிப்பாக கொடுத்தா வாங்கிப்பாங்க, நீங்கள் ஏன் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சொல்கிறாங்க, அது ரசூல்லா அன்பளிப்பாக கொடுத்தா வாங்கிப்பாங்க, ஆனால் இது இந்த இடத்துல எனக்கு லஞ்சமாக கொடுத்தது, நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அரசாங்க குதிரை அதில் என்ன வருதுன்னா, இவங்களுக்காக பேரிச்சம்பழத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பார்த்தோன்னே இது அரசாங்க குதிரையாச்சு, இது நம்மளுக்கு பேரிச்சம்பழம் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் இதில் இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்றுடுங்க, விற்றுட்டு இதை பொது செலவில் போட்டுருங்க, மக்களோட செலவுக்காக போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல அவங்க அப்படி சொல்கிறாங்க, இது அரசாங்க குதிரை, அது நம்ம அரசாங்கத்தோட ஒரு பொருளை கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடாது அது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நாளாக ஹஜ்ஜி செய்யறதுக்காக பணம் சேர்த்துக்கிட்டே வராங்க. இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு அது போதுமான பணம் அதிகமாகவே வந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களோட நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, நான் இத்தனை நாள் எவ்வளவோ அவங்களுக்கு நிறைய நிலம் இருக்கும், அவங்க அதுலேருந்து வருமானத்தை தான் அவங்க வச்சு ஹஜ்ஜுக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்போ அவங்க நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நான் இத்தனை நாளாக இந்த பணத்துலேருந்து எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன், இந்த பணத்தை நீங்கள் மக்களோட பொது செலவில் போட்டுருங்க, அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்க, அவங்க தன்னை கூட நினைக்காம மக்களுக்காக அவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. மக்களுக்கு நம்ம யாராச்சும் ஹஜ்ஜி செய்கிற பணத்தை போய் அடுத்தவங்களுக்காக இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருமா, ஆனால் இப்போ அந்த இடத்துல மக்களுக்காகவும் கொடுத்துருக்காங்க. சுபஹானல்லாஹ். பாருங்க, ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நண்பரான யாக்கூப் இப்னு
மாஜிஷன் அவங்க வந்து இறந்துட்டாங்க. 3 நாள் அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து 3 நாளைக்கு அப்புறம் திடீர்னு கண் விழிச்சு சொல்கிறாங்க, நான் வந்து 7வது வாரத்துக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து ஒரு மாணவர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இவங்களுக்கு இன்னும் வாழ்நாள் முடியல, இன்னும் இத்தனை வருடம், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் இருக்கிறது, ஏன் இவங்களை வந்து அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் அப்படின்னு அந்த மாணவர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு மாணவர் வந்து என்னை வந்து திரும்பி வந்து இந்த துன்யாவிலே என்னை விட்டுட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன பார்த்தேன்னா, அங்கே வந்து வரும்போது வர வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட யார் யார் இருக்காங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட பாதத்துக்கு கீழே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க வந்து இருக்காங்க, பார்த்தேன், அப்படி பார்த்தேன்னு நான் சொல்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களோட அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட பாதத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த மாணவர் சொல்றாங்க, உமரும் அபூபக்கரும் நல்ல காலத்துல அவ்வளோ ஈமானோட நல்ல உதவி செஞ்சு நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா நீங்க வந்து இப்படி ஒரு தீய காலம் இது. ஏன்னா இப்ப மக்கள் ரொம்ப ரொம்ப இது வழிகேடுல இருக்க இந்த காலத்திலேயே இவங்க வந்து இவ்வளவு சிறந்து விளங்குறாங்களே, இவங்களுக்கு அதனாலதான் அல்லாஹ் வந்து இவங்களோட பாதத்துக்கு கீழே வந்து இவங்களை வந்து அல்லாஹ் தெரிய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதே விதமா மக்களுக்கு நம்மளும் உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.